அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் நம் சேனலில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வழியில் இந்த பதிவு குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்க உள்ளோம். 12 ராசிக்கும் தனித்தனியாக குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த குருப்பெயர்ச்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 1/5/2024 மாலை 5:21க்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரோதி வருடத்தை பொறுத்தளவு பெரிய பயிற்சி என்று சொல்லக்கூடியது ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ இந்த ஆண்டு கிடையாது. 2024லையும் கிடையாது. இந்த குரோதி வருடத்தில் குரு பயிற்சி மட்டும்தான். வருகிற சித்திரை 18ஆம் தேதி 1/5/2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி மட்டும்தான். இந்த குரு பயிற்சி என்றாலே மக்கள் மனதில் சில விழிப்புணர்வுகள், குரு பயிற்சி நம்ம ராசிக்கு நல்லது நடக்குமா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை இப்போ ஏற்படுத்தியுள்ளது. ஜோதிடத்தின் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை வந்து இந்த குரு பயிற்சி என்றால் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் இருக்கும், குரு நமக்கு நல்லது பண்ணுவார் என்கிற மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது உண்மைதான். குரு என்றாலே ஒரு முழு சுபக்கிரகம். நவக்கிரகத்தில் முழு சுபக்கிரகம் யார் என்று பார்த்தால் குரு தான். இந்த குருவை வைத்தே ஒரு ஜாதகத்தை முழுமையாக நம்ம கணிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் 8 கிரகங்கள் சரியில்லாத நிலையில் இருந்து குரு மட்டும் வலிமை பெற்று சரியில்லாத கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகத்தின் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நன்மையைத்தான் தரும். அந்த மாதிரி குருவை வைத்தே ஜாதகத்தை கணித்து விடலாம். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க சகல தோஷங்களும் விலகும். ஒருவருக்கு செவ்வாய் தோஷமாக இருக்கலாம், மாங்கல்ய தோஷமாக இருக்கலாம், புத்திர தோஷமாக இருக்கலாம், பித்திருக்கள் தோஷமாக இருக்கலாம், ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் அந்த இடத்தை, அந்த கிரகத்தை இந்த குரு பகவான் பார்த்து விட்டால் அந்த தோஷ நிவர்த்தி ஆகிவிடும். அந்த நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கமாய் ராஜயோகம் செய்யக்கூடிய அமைப்புக்கு மாறிவிடும். அந்தளவுக்கு குரு பகவானுக்கு முழு பவர் உண்டு. முழு சுபக்கிரகம் குரு பகவான். ஆகையால் குரு பார்வை எந்தெந்த இடங்கள்லாம் படுதோ அது அந்த ஸ்தானங்கள் வலுப்பெறும். அப்படி நவக்கிரகத்தில் முழு சுப தன்மையோடு இருக்கக்கூடிய குரு பகவான் வருடத்திற்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். அவர் 12 ராசியையும் கடக்க 12 ஆண்டுகளாகும். இப்பொழுது குரு பகவான் இந்த சோபக்கிரு வருடத்தில் மேசராசியில் இருக்கிறார். அவர் வருகிற குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதன்படி தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மூலம் 1, 2, 3, 4 பாதம், பூராடம் 1, 2, 3, 4 பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசி அதிபதியே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் போய் 6ஆம் இடத்தில் மறைகிறார். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். இதில் 6ஆம் இடம்ங்கிறது உணரோக சத்ருஸ்தானம். உணரோக சத்ருஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்வது அவ்வளவு நல்லதில்லை. குரு பகவான் தேவகுரு, அவர் பயிற்சியாய் செல்லக்கூடிய இடம் சுக்கிரனுடைய வீடான அசுபகுருவோடைய வீடான ரிஷபத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இது தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான நிலையை கொடுக்கும். என்னடா இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு நல்லா இருக்கே, நல்லா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருப்பீங்க. அந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்னமோன்னு.
ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சுமாரான நிலை தான். 6ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடாது ராசி அதிபதி. அவர் 5ல் உட்காந்து இன்ன வரைக்கும் உங்கள் ராசியை வேறு பார்த்துக்கிட்டு இருந்தார். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். 7.5 சனி வேறு விலகி இருந்துச்சு. அதனால் ஒரு கடந்த காலங்கள் ஒரு 6 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை இருந்திருக்கும். அவர் 6ஆம் இடத்துக்கு அமர்வதால் சில கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் ஏற்படும். இந்த 6ஆம் இடத்து குரு அதிகமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். கேட்ட இடமெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். கடன் மட்டும் வாங்காதீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, கடனே வாங்காதீங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடன் வாங்காத அளவுக்கு சமாளித்து கொண்டு சென்று விட்டால் தனுசு ராசி அன்பர்கள் தப்பித்து கொள்வீர்கள். கடன் அதிகமாக கிடைக்கும். கேட்ட இடமெல்லாம் பணம் கிடைக்கும். கடன்காரனை உங்களை உட்கார வைக்கும். ராசி அதிபதி உணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வதால் கடன் அதிகமாக வரும். உடல்நிலையில் சின்ன சின்ன உபாதைகள் வரும். உடல்நிலையில் சின்ன சின்ன நோய் நொடிகள் வந்து போகும். அதன்படியாக மருத்துவ ரீதியாக செலவுகளும் உங்களுக்கு வரும். சில பகை உணர்வுகள் வரும். நண்பர்களோட நண்பர்களோட பகைவராக மாறக்கூடிய அமைப்புகள் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலெலாம் ஆகாது. பார்ட்னர்ஷிப் தொழிலெலாம் ரொம்ப கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு பிரியக்கூடிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் தொழில் பார்க்கக்கூடியவர்கள் பார்ட்னரிடையே வரவு செலவு கரெக்டாக வந்துக்கோங்க. இல்லைன்னா அதில் பிரச்சனைகள் வரும். குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதுலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகையால் கடனாகவும் நோயை கொடுக்கும். எதிரிகள் பகை உணர்வுகள், பகைவர்கள் உருவாவார்கள். இதெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் குரு உங்களுக்கு 6ஆம் இடம் சென்றாலும் அவர் உங்கள் ராசி அதிபதியாக வருவதால் அதிக கெடுபலன்கள் இருக்காது. அவர் 6ஆம் இடத்தில் மறைவது அவ்வளோ நல்ல பலன் இல்லை என்றாலும் அவருடைய பார்வைக்கு பலன் உண்டு. அந்த பார்வைக்கான ஸ்தானத்திற்கான அமைப்பு உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் ரிஷபத்தில் உட்காந்து கன்னியை பார்க்காரு. கன்னியை பார்த்தா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் கன்னி. 10ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கன்னியை பார்ப்பதுனால தொழிலில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானங்கள் வரும். அதிலெல்லாம் எந்த குறையும் இருக்காது. தொழிலில் உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. அந்த கடன் சுமைகள், எதிரிகள் சுமைகள், நோய் நொடிகள், மருத்துவ செலவு இருந்தாலும் தொழில் அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு தொழில் நல்லபடியாக ஓடி அதற்கான பொருளாதாரத்தை தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக குரு கன்னியை பார்ப்பதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்ப்பதனால தான், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிகங்கிறது 12ஆம் இடம். விரயஸ்தானத்தை உங்கள் ராசி அதிபதி பார்ப்பதனால் அதிகமாக விரயங்கள் ஏற்படும். அதிக செலவு பண்ணுவீங்க. கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய நிலைகள் வரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்காரு. அது ஒரு யோக பார்வை. 2ஆம் இடத்தை குரு பார்த்தா எந்த பிரச்சனைக்கும் எந்த வழியிலனாலும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். பொருளாதார ரீதியாக பணம் வந்துக்கிட்டு இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாவாற்றலால் பேச்சு திறமையால் சமாளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் நீங்கி சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நடக்கும். நீங்கள் கவனமாக இருப்பது, கடன் வாங்கக்கூடாது. கடன் சுமைகள் அதிகமாக வரும். உடல்நிலையை நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நோய் நொடி இருந்தால் கரெக்டான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. பகைவர்கள் உருவாகாமல் இருக்கிறது சில இடங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பகைவர்களிலிருந்து விலகி இருங்க. நண்பர்களிடையே குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. இதெல்லாம் 6ல் குரு இருக்கும்போது இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானங்களால் ஏற்படும் நல்பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு 100க்கு 50லேருந்து 60% நன்மை தரும் என்று சொல்லி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.